ஜெய் ஸ்ரீராம். சார், இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமக்குடில்னு பேர். எளிமையின் கடவுள் ஸ்ரீ ராமர். அதாவது பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம். அவர் அப்பா ஒரு வரம் கொடுத்ததுனால ஒரே சொல் அவர் காட்டுக்கு வந்துட்டார். அதன் நிமித்தமாக இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த ஆலயத்தின் பேர் ஸ்ரீ ராமக்குடில். மூலவர் பார்த்தீங்கன்னா எளிமையின் கடவுள் ஸ்ரீ ராமர், சீதாம்மா, லக்ஷ்மணன். இதில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா செந்தூர் ஆஞ்சநேயரும் பக்த ஆஞ்சநேயரும் இங்கே இருக்காங்க. முழுமுதற் கடவுள் முழுசாக உள்ள மூலவராகவும், அதே நேரத்தில் உற்சவர் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக சிவனாகவும் இருக்கார். பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பூதத்தின் தலைவன் சிவபெருமான். பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவண்ணாமலை அக்னிஸ்தலம். அதனால் அரியும் சிவனும் ஒரே ஆலயத்தில் இங்கே காட்சி தர்றாங்க. இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பஞ்சமுக சிவன் தமிழ்நாட்டில் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ஸ்ரீ ராமர் பாதம் சொல்லுவாங்க. ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ஸ்ரீ ராமர் பாதம் தமிழ்நாட்டிலே பெரிய ராமர் பாதமாகவும் இது விளங்குது. மனசார பிரார்த்தனை பண்ணிங்க. இன்னொரு மனித அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே சேவை சாதிக்கிறார். இதில் எல்லாத்தோட இன்னொரு சிறப்பான விஷயம், கஜ பைரவர் நமது ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய முதல் வாகனமான ஐராவதத்தோடு இருக்கார். இதை தான் இந்திரனுக்கு பரிசளிச்சுட்டு உலகத்திலேயே கடைசி படைப்பான ஸ்ரீ பிரம்மனால் படைக்கப்பட்ட நாயை வாகனமாக வச்சுக்கிட்டார். அவர் பேர் காலன் தான். அவர் பேர் பைரவர். கால பைரவராக மருவியது நம்ம ஆலயத்தில் இருக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா எளிமையாக தான் இருக்கும். இவர் அபிஷேக பிரியர் சிவபெருமான், அவர் அலங்கார பிரியர். ஆனால் இருந்தாலும் அவரும் எளிமையாக இங்கே இருக்கார். பக்தர்களுக்கு எல்லா விதத்துலேயும் கேட்டதை கொடுத்துட்ருக்கார். ஸ்ரீ அண்ணாமலையாருடைய மொத்தம் 14 கிலோமீட்டர் இந்த கிரிவல பாதையில் சரியான 7வது கிலோமீட்டர் சூரியலிங்கத்துக்கும் வர்ணலிங்கத்துக்கும் நடுவில் இங்கே அமைஞ்சிருக்கார். இதில் இந்த ஆலயம் மிக பழமையான ஆலயம், சக்தி வாய்ந்த ஆலயம். இது வர கார்த்திகை தீபம் அடுத்த பௌர்ணமியில் இதை புதிய ஆலயமாக நிர்மாணிக்க இந்த நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்கு. ஸ்ரீ ராமபாதம் ட்ரஸ்ட் என்ற அமைப்பில் இந்த ஆலயம் எழும்ப இருக்கிறது. பக்தர்களும் அன்பர்களும் கலந்து கொண்டு ஸ்ரீராமர் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே பழனிமலை முருகர் சிலை செய்த ஸ்ரீ போகர் நமது ஆலயத்தில் இங்கே நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கிட்டு இருக்கார். மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஜெய் ஸ்ரீராம். ஓம் நமச்சிவாயா.